வணக்கம். ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமை குரல் சிஜி நியூஸ். வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முப்பெரும் விழா திருச்சியில் நடைபெற்றது. மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் மாநில மாநாடு போல் அரூரில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல்காப்பியன் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்வில் தேர்தல் நிதி 27 லட்சம் ரூபாய் அரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் எழுச்சி தமிழர்கள் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. மேலும் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் MRK பன்னீர்செல்வம், வேளாண்மை அமைச்சர் பி பழனியப்பன், மாவட்ட செயலாளர் திமுக முன்னாள் அமைச்சர் தகடூர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலைய செயலாளர் கோவேந்தன், மாநில அமைப்பு செயலாளர் நந்தன், முன்னாள் மண்டல செயலாளர் தமிழன்வர், மண்டல செயலாளர் சக்தி, தொகுப்பு செயலாளர் தருமபுரி அதியமான், மாநில துணை செயலாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் தருமபுரி மட்டுமின்றி அனைத்து மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவை சிறப்பிக்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை செயலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிஜி நியூஸ் எடிட்டர், பப்ளிஷர், உரிமையாளர் ராஜீவ்காந்தி. வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தது பொதுக்கூட்டத்தினை கலந்து கொள்வதற்காக வருவதற்குரிய நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் பிரியா ஆகியோரும் இந்த அழைப்பில் ஆகியோருக்கு தமிழ் மலரும் என்று பேசுகிறார். செவந்தி, சூரியபிரியா ஆகியோரும், சூரிய பிரகாஷ், செவந்தி ஆகியோரும் அழகிய பெருகுவதற்கு செம்மொழி என்று பேசிட்டு வளர்க்கிறார். சாக்கன் சர்மா அவர்களை தொலைபேசியை தொடர்பு கொண்டு மிகுந்த நன்றியோடு வேறு வழியில்லை, தயவு கூர்ந்து இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம், தள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் அதற்கு உடன்படுவது போல் உடன்பட்டார். ஆனால் இவ்வளவு செலவுகளை செய்திருந்தோம். அரூர் மாநகரம் முழுவதும் கருத்தை சொன்னார். அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. கருத்து முரண்பாடுகள் இருப்பது வேறு, விமர்சனங்கள் இருப்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதை மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்வதற்காக ஒரு ஒப்பீடு செய்யும். அவ்வளவு தேவேந்திர அண்ணாவே நிலையிலே சட்டமன்றத்திலே சொன்னார். சிந்திக்கிறார்கள் என்றாலும் கூட, தனக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்றாலும் கூட, தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் ரஜினிகாந்த் என்றாலும் கூட அதையெல்லாம் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை மாற்றம் தேவை. இந்த அரசாண்மை என்ற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் ராகுல் காந்தியோடும் ஸ்டாலின் அவர்களோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இதர தோழமை சக்திகளோடும் கைகோர்த்திருக்கிறோம். வேறு யாருக்காக இருக்கிறதோ
அம்பேத்கரின் கொள்கைகளை பாதுகாப்பதில் சிறுத்தைகளுக்கு தேவையான அக்கறை உண்டு. நாங்கள் சில ஆசாபாசங்களுக்கு இணங்கி